Hi guys, welcome back to VRC Smart Edu channel. So, நம்மளுடைய chapter 4 பார்த்துட்டு இருக்கோம், right? Motion around us. And அதில் last part இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட நம்மளுடைய chapter complete ஆக போகுது. Motion in a plane இதான் உனக்கு இருக்கக்கூடிய last concept. So, with this the chapter gets over. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கோர்ஸ் பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. அதை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்கன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல் பிளேலிஸ்ட்டில் டாப் டு பாட்டம் நமக்கு அரேஞ்ச் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆர்டரில் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். லைக் வந்து அடுத்து என்ன சாப்டர் வேணும் அப்படின்றத நீங்கள் அங்கே ஓட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு பயோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனி சார்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெலிகிராம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே ஃபைன். ஸோ மோஷன் இன் த பிளேன் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துருப்போம். அதாவது நான் அடிக்கடிக்க சொல்லியிருப்பேன், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்றத நம்ம அடிக்கடிக்க வந்து பார்த்துருப்போம், கரெக்டாக? அந்த மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும்? ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் இப்படி போகும், இல்லை ஆப்ஜெக்ட் இப்படி போகும். ஏதோ ஒரு டைரெக்ஷனில் ஆப்ஜெக்ட் வந்து போகுது அட் அ டைம், இல்லை ஆப்ஜெக்ட் மேலே போகும், இல்லை ஆப்ஜெக்ட் கீழே போகும். இந்த மாதிரி ஏதோ ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் ஆப்ஜெக்ட் வந்து போக போகுது. அண்ட் இப்படி போகும்போது ஒரே லைனில் தான் போயிட்டுருக்கும், எந்த ஒரு இன்டர்மீடியேட் டிசார்ஷனும் இருக்காது, கரெக்டாக? ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிட்டுருக்கும் போது இன்டர்மீடியேட்டில் எந்த ஒரு டிசார்ஷனும் இருக்க போகிறது கிடையாது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஷன் இன் அ பிளேன் விச் இஸ் நத்திங் பட் 2-dimensional மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் வந்து இங்கே வரைஞ்சிருக்கேன். லெட்ஸ் ஸ்டேட் தோஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தட் ஐம் கோயிங் டு கிவ் இஸ், ஒரு வெஹிக்கல் இருக்குது, இன்னொரு வெஹிக்கலை ஓவர்டேக் பண்ணி போகுது. ஓகே, வெஹிக்கிள் ஓவர்டேக்கிங் another. இது வந்து ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் வந்து ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து பாலை வந்து கிக் பண்ணுறாரு. பாலை வந்து என்ன பண்ணுறாரு, கிக் பண்ணுறாரு. பால் கிக் பண்ணால் இப்படி போகுது, பால் வந்து போயிட்டு லாஸ்ட்டாக என்னுடைய மோஷன் வந்து இங்கே முடியுது, ஓகேவா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் பாத் ஆஃப் a kicked football. நெக்ஸ்ட்டு வந்து எர்த் இருக்குது. எர்த்தை சுற்றி வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேட்டிலைட் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, சேட்டிலைட் மூவிங் இன் அ சர்க்குலர் ஆர்பிட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நல்லா கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் இருக்குது. ஒரு காரை இன்னொரு கார் ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் பண்ணும்போது ஆக்சுவல் காரோடைய பாத் வந்து இது. இப்படியே கார் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணி போயிருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து லீனியர் மோஷன் ஆர் வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷன்னு சொல்லிடலாம். பட் இங்கே வந்து எனக்கு கார் வந்து அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுது, ஓகேவா? இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருக்குது, அடுத்து இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுது, கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இந்த பாலை கிக் பண்ணும்போது பால் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸுமே இவ்வளோ ட்ராவல் பண்ணுது. இங்கேருந்து இனிஷியலாக இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த அளவுக்கும் ஹைட்டுமே ட்ராவல் பண்ணுது. ஸோ 2 பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு சேட்டிலைட் வந்து இப்படி ரிவால்வ் ஆகுது அப்படின்னா ஒரே டைரெக்ஷனில் போகல இல்லையா? ஸோ ஃபஸ்ட் இங்கே ஒரு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுது, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு, கரெக்டாக? ஸோ மோஷன் இன் அ பிளேன் அப்படின்னா இன் அ ஸ்பேஷியல் குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் 2 axes. 2 ஸ்பேஷியல் ஆக்சஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போது நமக்கு மோஷன் இன் ஒன் டைமென்ஷன்னா ஒரு கார் இப்படி தான் போகுது, ஒரு பைக் வந்து இப்படியே தான் போகுதுன்னும் போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்லி எக்ஸ் ஆக்சஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சஸில் ஏதோ ஒரு டைம் இருக்கும், ஒய் ஆக்சஸ் எப்பவுமே வந்து 0ல் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டாக் அபவுட் த டைம் பிகாஸ் இங்கேயும் டைம் டேக்கிங் இருக்குது. பட் நம்ம வந்து பெராமீட்டர்ஸை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தும் இருக்கும், பிரெத்தும் இருக்கும். இந்த பாயிண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஒரு ஆக்சஸில் லென்த்தும் பிரெத்து, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் 2 பாயிண்ட்டும் சேர்ந்தால் தான் இங்கே ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும் நம்ம. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து என்ன இருக்கும்னா நமக்கு எக்ஸ் பேராமீட்டர் ஒய் பேராமீட்டர்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டரும் இருக்கும். அதாவது நம்ம கிராஃபிக்கலாக பேசலைங்க, ஸ்பேஷியல் ஆக்சஸில் எப்படி இருக்கும்,
ஸ்பேஷியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸ்பேஷியல் ஆக்சிஸில் போத் எக்ஸ் ஒய் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுதான் வந்து மோஷன் இன் 2 டைமென்ஷன், அதாவது 2 பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவல் பாத் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆக்சுவல் பாத் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சர்டன் ஹைட்டோட ட்ராவல் ஆகுது. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் போத் ஆர் டேக்கிங் இன் அ பிளேஸ். ஸோ வி வில் கால் இட் அஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன். அண்ட் இந்த சேட்டலைட் வந்து ஒரு சர்க்கிளில் அப்படியே சுற்றிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்குலர் மோஷன். பட் நமக்கு இங்கே வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ப்ரொஜெக்டைல் மோஷன்லாம் நமக்கு தேவையில்லை. சும்மா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொல்லுவோம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ட்ராவல் பண்ணுதுன்னா அது ப்ரொஜெக்டைல் மோஷன். அண்ட் இப்படி போகிறதுனால சர்க்குலர் மோஷன்றதை மட்டும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி வேறு எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ வி ஆர் ஒன்லி கோயிங் டு டீல் வித் த சர்க்குலர் மோஷன் இன் திஸ் சாப்டர். ஓகேவா, இந்த சாப்டரில் சர்க்குலர் மோஷன் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். I hope you have understood what is a 2-dimensional motion. So now we are going to enter into the kind of 2-dimensional motion which is nothing but the circular motion. So சிம்பிளா circular motion அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் ஃபார் circular motion கொடுக்கணும்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுச்சுன்னா அதுதான் சர்க்குலர் மோஷன். வாட் இஸ் சர்க்குலர் மோஷன்? ஆப்ஜெக்ட் moves along circular path, then we call it as circular motion. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி திரும்ப இந்த இடத்துல வந்து முடிஞ்சுதுன்னா இதை தான் 1 ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் 1 ரெவல்யூஷன். ஓகே, ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி திரும்ப அதே இடத்துல எண்ட் ஆச்சுன்னா அதுதான் 1 ரெவல்யூஷன். ஓகே, 1 ரெவல்யூஷன் இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்ஸ் 1 full cycle. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிச்சோ அந்த இடத்துல முடிச்சதுன்னா அதுதான் 1 ரெவல்யூஷன். ஸோ டிஸ்டன்ஸ் இன் 1 ரெவல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுது, அதோட இனிஷியல் பாயிண்ட் இது. ஸோ 1 ரெவல்யூஷன்னா என்ன, இப்படி போயிட்டு ஃபைனல் பாயிண்டில் ரீச் ஆகிறதா 1 ரெவல்யூஷன். ஸோ அப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போகுது, இப்படியே போயிட்டு இந்த இடத்துலலாம் சுற்றிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வருது. இதுதான் அதோடைய டிஸ்டன்ஸ், அது கவர் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, சர்க்கிளோடைய அவுட்டர் லேயர், அதாவது சர்க்கிளோடைய லைக் நம்ம பவுண்ட்ரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், we use circumference of the circle to find the boundary of the circle. We use circumference of the circle. அப்போ இங்கே பார்த்தோன்னா டிஸ்டன்ஸுமே வந்து நமக்கு பவுண்ட்ரி தான் நம்மளுடைய டிஸ்டன்ஸ். இங்கே அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குன்றது தட் இஸ் நத்திங் பட் that will be equal to the circumference of the circle. Circumference of circle. So circumference of circle கண்டுபிடிச்சா அதுதான் distance in 1 revolution. So circumference of the circle is nothing but 2 pi r. Okay, where r is the radius of the circle நம்ம எடுத்துருக்கோம், அதனால 2 pi r is the circumference of the circle. Okay, displacement in 1 revolution. So usually displacement in 1 revolution will be equal to 0. ஏன் 0னா, இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் வந்து இனிஷியல் பொசிஷன். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போகிறோம், ஒரு ரெவல்யூஷனுக்கு அப்படியே போயிட்டு திரும்ப எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல நம்ம எண்ட் பண்ணுறோம். ஸோ இனிஷியல் / ஃபைனல் பொசிஷன் ரெண்டுமே ஒரே பொசிஷன் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, இஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் அட் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் எண்ட்ஸ் அட் த சேம் பொசிஷன் ஆஸ் அ ஃபைனல் பொசிஷன், அப்போ நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும்ன்றதை நம்ம 1 டைமென்ஷன்லேயே படிச்சிருப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப இப்படி ரிட்டன் பேக் அடித்து திரும்ப சேம் பொசிஷனில் முடிக்குது அப்படின்னா நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே 0ன்னு படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி சேம் பொசிஷனில் முடிக்கிறதுனால நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 0.
change in position is nothing but displacement. Here no change in position. Position change ஆகல, அப்போ displacement இருக்காதுல, அதுதான். So displacement 0. Because why? Because returning back to the starting point. Okay, returning back to the starting point. Next, average speed for one revolution. ஒரு revolutionக்கு average speed. So what is speed? Speed is equal to distance divided by time. So ஒரு revolutionக்கான distance already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், which is nothing but the circumference of the circle. So let me substitute that 2 pi r divided by time. Let us assume t is the time that is taken. So what will be the speed? So average speed நம்ம எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா, so average speed can be represented by v avg அப்படின்னு represent பண்ணிக்கலாம். That will be equal to 2 pi r by t அப்படின்னு எழுதலாம். So this is the formula for finding out the average speed for one revolution. Then what will be the average velocity for one revolution? Again it will be 0, because average velocity will be what? Velocity will depend upon, velocity எதை depend பண்ணியிருக்கோம்? Displacement depend பண்ணியிருக்கோம். So displacement divided by time, இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய velocity. So velocity displacement by time. ஒரு revolutionக்கு நம்மளுடைய displacement என்னது? 0. So எப்பவுமே numerator 0 இருந்துச்சுன்னா denominator எதுவாக இருந்தாலுமே the entire thing will become 0. அதனால தான் நம்மளுடைய velocity becomes 0, because our displacement is 0. Displacement 0ன்றதுனால தான் நம்மளுடைய velocity மே 0. I hope you understood this, right? Okay ma. So next concept that we are going to see is uniform circular motion. So இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் இதில் மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது நம்ம என்ன சொன்னோம்? சர்க்குலர் மோஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்கிளில் மூவ் ஆகிட்டே இருக்குன்னா தான் சர்க்குலர் மோஷன். இப்போது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அண்ட் நமக்கு வந்து ஸ்பீடு வந்து லைக் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து மூவ் ஆகும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா we call it as uniform circular motion. Okay, so what is uniform circular motion? When an object moves in a circular path with constant speed. Okay, it is called as uniform circular motion. Okay, so uniform circular motion na object move ஆயிட்டே இருக்கு circular pathல, ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, அதுதான் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆக்சலரேட்டட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். பட் எப்படி வந்து ஆக்சலரேட் ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்பீடு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் ஸ்டில் ஆக்சலரேஷன் வந்து பாசிபிளா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சலரேஷன் இஸ் பாசிபிள், ஆக்சலரேஷன் வில் பி தேர். ஏன்னா நமக்கு வந்து ஆக்சலரேஷன் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிள். ஓகே, இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டோடைய டிரெக்ஷனில் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் இந்த டிரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகேவா? மேபி இட் மே பி அ சேட்டிலைட் டு பி த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இட் மூவ்ஸ் இன் திஸ் டிரெக்ஷன். ஸோ இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நமக்கு வந்து வெலாசிட்டி இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வெலாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே நமக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பீடோடைய டிரெக்ஷனை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்பீடோடைய டிரெக்ஷனை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வேறு டைரக்ஷன் வேரி ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு
லைக் டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, டைரக்ஷன் ஃபுல்லாக வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் த டிரெக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் we can say acceleration is possible. ஏன்னா I'll be giving you, see, எஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்றது இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, வெக்டார் குவான்டிட்டினா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஒன்று வந்து மேக்னிடியூடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அனதர் ஒன் வந்து டிரெக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மேக்னிடியூடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து டிரெக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே மேக்னிடியூட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓவராலாக எந்த ஒரு இன்க்ரீஸ் இல்லை. அக்ஸலரேஷன்னா என்ன, நமக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால், அதாவது மேக்னிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு அக்ஸலரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு ஒரு கார் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஒரு கார் இருக்குது. இன்டர்மீடியட் அக்ஸலரேஷன் நடந்திருக்கா இல்லையான்றது நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? இங்கே வந்து 5 km/h, இங்கே 10 km/hல கார் ட்ராவல் ஆச்சுன்னா 5 km/h நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, அக்ஸலரேஷன் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அக்ஸலரேஷன் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் இங்கே இட் டிபெண்ட்ஸ் ஆன் போத் த குவான்டிட்டி, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். பட் இங்கே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக direction changes. So direction change ஆகிறதுனால with respect to direction நம்ம இங்கே accelerate ஆகுதுன்னு சொல்கிறோம். Okay, acceleration is there, acceleration exists because direction of velocity changes continuously. ஓகே, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஆக்சலரேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ ஈவன் இஃப் மேக்னிடியூட் இஸ் கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்கும், இந்த பாயிண்டில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், இந்த பாயிண்டில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், இந்த பாயிண்டில். ஸோ ஈவன் மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து டிரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுடைய வெலாசிட்டி வந்து எப்படி ஆகும், வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் we know change in velocity will be directly equal to acceleration. வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாலே ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா -5 ஓகே m/s இன்வர்ஸ்க்கும் 5 m/s இன்வர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக ரெண்டுமே ஒன்று கிடையாது. 5 m/s இன்வர்ஸ் வேறு, -5 m/s இன்வர்ஸ் வேறு மீனிங் கொடுக்கும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வில் பி டைரக்ட்லி இம்ப்ளிமெண்டிங் டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? காட் இட்? ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன சொல்லலாம், ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் நமக்கு வந்து டிரெக்ஷன் ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே டிரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வெலாசிட்டியோட டிரெக்ஷன். ஸோ டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் போத் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே வெலாசிட்டி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வில் பி ப்ரொடியூசிங் த ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். காட் இட்? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி டைரக்ஷன் மாறிட்டே இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வெலாசிட்டியோட டைரக்ஷனை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்? ஒரு சர்க்குலர், அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒரு வெலாசிட்டியோட டிரெக்ஷன் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு லைனை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் எந்த டிரெக்ஷனில் போகுதோ அதுதான் நம்மளுடைய வெலாசிட்டி. அண்ட் அந்த பாயிண்ட் வந்து வெறும் ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது அந்த லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிளில் தான் டச் ஆகணும். இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ a line passing through a circle touching only one point we call it as a tangent. ஸோ அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சர்க்கிளில் ஒரு டேஞ்சன்ட் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அந்த டேஞ்சன்ட்டோடைய டிரெக்ஷனை நம்ம வெலாசிட்டியோட டைரக்ஷன் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ direction of velocity at any point on a circle
will be equal to the tangent to the circle at that point. இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தோன்னா பீன்ற பாயிண்ட் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பீன்ற பாயிண்ட் வழிக்கா ஒரு லைன் பாஸ் ஆயிருக்கு. அந்த லைன் வந்து டச்சஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் அந்த சர்க்கிள், அந்த பாயிண்ட் தான் பி பாயிண்ட். ஸோ அப்போது இதுதான் வந்து நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் த ஏசி தான் நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஃபார் திஸ் பர்டிகுலர் சர்க்கிள். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி டிட்டர்மைன் ஒன்லி பை யூஸிங் த டேஞ்சன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட்னா என்னது? Tangent அப்படின்னா it is a straight line that meets the circle at only one point. ஸோ வெறும் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணிச்சுன்னா அதுதான் tangent of the circle அப்படின்னு சொல்லுவோம். Got it? ஓகே, இப்போ வந்து நம்ம மார்பிள் இன் ரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தட் இஸ் கிவன் இன் யோர் டெக்ஸ்ட் புக். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு என்னென்ன தேவை? அதசிவ் டேப் தேவை, மார்பிள் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேப் எடுத்துக்கிறோம். எப்போவுமே டேப் பார்த்தீங்கன்னா டேப்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பிளேஸ் வந்து இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்பிளை வந்து இதுக்குள்ளே பிளேஸ் பண்ணி நம்ம வந்து இது ரொட்டேட் எப்படி ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்பிளை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு spin the marble inside the ring. ஸோ ஸ்பின் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா மார்பிள் வந்து இப்படி சர்க்கிளாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த டேப் இருக்கிற வரைக்கும் இந்த மார்பிள் வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி சர்க்குலாக சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ரிங்கு வச்சிருக்க வரைக்கும் அந்த ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்னரும் நமக்கு ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ்னால என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மார்பிள் வந்து இதுலேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஏன் வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மார்பிள் இஸ் இன்ஃபியூஸ்ட் by the force in the ring, hence moves in a circle. ஸோ அந்த மாதிரி சர்க்குலர் ஃபேஷனில் இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மார்பிளில் இருக்கக்கூடிய அந்த மார்பிள் வந்து அந்த அதசிவ் டேப்பில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்னா அந்த டேப் இருக்கிற வரைக்கும் இப்படி உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் லிஃப்ட் த ரிங். ஸோ இந்த ரிங்கை நான் லிஃப்ட் பண்ணோன்னே என்னுடைய மார்பிள் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்பிளை இப்படி போயிட்டே இருக்குது, இந்த இடத்துல வரும்போது நான் வந்து இந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ என்னுடைய மார்பிள் என்ன ஆகும் அப்படின்னா இங்கிருந்து இந்த பாயிண்டில் வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்னவோ அந்த டைரக்ஷனில் எனக்கு மார்பிள் ஸ்ட்ரெயிட் லைனில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பாயிண்டில் என்னுடைய வெலாசிட்டியோட டிரெக்ஷன் இதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மார்பிள் நான் ஒன்ஸ் இந்த ரிங்கை ரிமூவ் பண்ண உடனே என்னுடைய மார்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒன்ஸ் யூ லிஃப்ட் த ரிங் மார்பிள் கோஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். மார்பிள் கோஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஸோ மார்பிள் கோஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் இது நடக்குது அப்படின்னா, இது ஏன் நடக்குதுன்னா இட்ஸ் பிகாஸ் நம்ம இந்த மார்பிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. ரிங் இருந்ததுனால தான் அந்த ரிங்குக்குள்ளே நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால சர்க்கிள் ஃபேஷனில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. பட் நான் இந்த ரிங்கை ரிமூவ் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல எங்கேயுமே வந்து எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை. ஸோ ஃப்ரீ ஃப்ளோவாக அது எந்த டைரக்ஷனில் வந்து போகிற மாதிரி வெலாசிட்டி செட் பண்ணி விட்டுச்சோ ஃப்ரீ ஃப்ளோவாக அந்த டைரக்ஷனில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. ஸோ பிகாஸ் நோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங், ஒய் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் த ரிங் இஸ் ரிமூவ்ட் ஸோ அதனால் என்ன ஆகுது, நோ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் to keep
மார்பிள் ஆன் சர்க்கிள், அதாவது எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் பண்ணல மார்பிளை வந்து இப்படியே சர்க்கிள் ஃபேஷனில் சுற்றிட்டே இருக்க வைக்கிறதுக்காக. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மார்பிள் கண்டினியூஸாக மூவ்ஸ் இன் த டைரக்ஷன். in the direction of the tangent. So எது மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் மார்பிள் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் in the direction of the tangent that is being formed. And இது எதனால் நடக்குது, or this leads to Newton's first law. Newton's first law. So about this we will learn in the later part of the chapters. So now இது வரைக்கும் உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சுதுன்னா ரொம்பவே well and good. Okay, let me put up a note for you guys. இது ரொம்ப important, note பண்ணி வச்சுக்கோங்க. So very important. So என்னன்னா, ஒரு circular motion எப்போ possible அப்படின்னா, circular motion is only possible when the force continuously acts to change the direction of motion. So ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும், உன்னுடைய டைரக்ஷன் ஆஃப் மோஷனை இப்படி சர்க்கிளில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் உள்ளே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சர்க்குலர் மோஷன் பாசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் இன் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது ஒரே ஒரு பாயிண்ட்டாக எழுதிடலாம் இந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே. சர்க்குலர் மோஷன் இஸ் பாசிபிள் only because of some force continuously changes direction. ஸோ டிரெக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த சர்க்குலர் மோஷன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ continuously changes the direction of motion. When removed, the object moves along the straight line. ஸோ அதை ரிமூவ் பண்ணால் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போக ஆரம்பிச்சிடும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த ஒரு பாயிண்ட் நோட்டில் என்ன கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுதான் அந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸில் அத்லெட்ஸ் ஓடுறதை பற்றி உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் அ ரெக்டாங்குலர் ட்ராக். ரெக்டாங்குலர் ட்ராக்கில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க, ஒரு டேர்ன் பண்ணுவாங்க, திரும்ப இன்னொரு டேர்ன் பண்ணுவாங்க, திரும்ப இன்னொரு டேர்ன் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா 4 தடவை தான் டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் ஓடுறாங்க. ஓகேவா? changes direction 4 times per round. கரெக்டா? இதே வந்து நீங்கள் ஒரு ஹெக்ஸகனல் ட்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓடுவாங்க, இப்படி போவாங்க, தென் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைம்ஸ் அவங்களுடைய டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இட் சேஞ்சஸ் டிரெக்ஷன் 6 times per round. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, 4 times டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க, 6 times டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. பட் ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்தோன்னா இங்கே சைட்ஸே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 6 சைட்ஸ் இருக்குது, 4 சைட்ஸ் இருக்குது. பட் ஆஸ் கம்பேர்ட் டு சர்க்கிள் டசன்ட் ஹேவ் சைட்ஸ். ஸோ சைட்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா எக்ஸாக்ட்லி எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம ஒரு சைடுன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஃபார் அ சர்க்குலர் ட்ராக். அதனால தான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே நமக்கு என்ன ஆகுது, டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இங்கே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் எடுத்தோம்னா எல்லா பாயிண்ட்லேயுமே டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம சைடுன்னு தான் கன்சிடர் பண்ண போகிறோம். தேர் ஆர் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சைட்ஸ் டு பி ப்ரெசென்ட் இன் அ சர்க்குலர் ட்ராக். ஸோ இன் அ சர்க்கிள் டு சே direction changes continuously, so
this forms uniform circular motion with constant speed but continuously changing direction. Okay, so புரிஞ்சுதா? Okay, let's see some real world examples. So real world examples வந்து பார்க்கலாம். So I'm going to give you a very few real world examples. Okay, first one வந்து earth revolving around sun. Earth revolving around sun. Okay va? So sun is the center of the solar system நமக்கு தெரியும். So அந்த earth revolve பண்றதும் it's an example for a circular motion. So next வந்து பார்த்தோம்னா moon revolving around earth. The most third one வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு circular track இருக்கு. இந்த circular trackல athlete வந்து என்ன பண்றாரு, ஓடுறாரு. ஓகேவா? athlete running on a circular track. Okay, so we are going to talk about the uniform circular motion as an idealized model. This is the final concept of this particular chapter. So இப்போ idealized model அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ idealized modelனா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்காக நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் திங்கை சிம்பிளாக மாற்றுறதுக்காக நம்ம சில அசம்ஷன்ஸ் வச்சுப்போம். ஓகேவா? அதுதான் வந்து ஐடியலைஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் த டெஃபினிஷன், போக போக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது புரிஞ்சிடும். ஓகேவா? So idealized model is nothing but the simplified version of real life situation for better understanding. Okay, இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ யூசிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ரைட்? ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னும்போது அதோடைய டெஃபினிஷனை நான் எப்படி கொடுத்தேன்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு என்னென்ன திங்ஸ் நான் வந்து சொன்னேன்? ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, லைக் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ சர்க்கிள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிளில் மூவ் ஆகும் இப்படி அப்படின்னு சொன்னேன். So first thing I told, object moves in a perfect circle அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதோடைய ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையுமே சேம் ஸ்பீடில் தான் போகும் அப்படின்னு ஒன்று சொன்னேன். செகண்ட் ஒன் என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்ட் ஸ்பீடு ரிமைன்ஸ் எக்ஸாக்ட்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னேன். பட் இது ரெண்டுமே வந்து ரியல் லைஃப்பில் வந்து பாசிபிளா? ரியல் லைஃப்பில் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே இருக்குமா? பர்ஃபெக்டாக ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்கிளில் தான் மூவ் ஆகுமான்றது ஒரு கொஷின் மார்க். பிகாஸ் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப வந்து கம்மி தான். ஓகேவா? ஸோ ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரியல் லைஃப்பில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் இன் ஸ்பீட் இதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அசம்ஷனாக வச்சு நம்மளுடைய யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா இப்படி தான் இருக்கும்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டடீஸில் படிக்கும் போதோ டெரிவேஷன் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது பேசிக்கலி ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல், ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணாமல், நம்மளுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் சிம்பிளிஃபைடு வேர்ஷனுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில அசம்ஷன்ஸ் வச்சுப்போம். நம்மளே ஓரளவுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய, ஓரளவுக்கு கிட்டக்காக இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸ் வச்சுப்போம். ஓகே,
இந்த அசம்ஷன்ஸ் தான் நமக்கு ஐடியலைஸ்டு மாடலை மேக் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம அசம்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாடலை உருவாக்குறோம். ரியல் லைஃப்பில் இது எக்ஸாக்ட்லி பாசிபிள் கிடையாதுன்றது தான் ஐடியலைஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்பீட் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை வந்து பர்ஃபெக்டாக சர்க்கிளில் போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிசார்ஷன் வந்து இருக்கலாம். இதெல்லாமே வந்து இங்கே நடக்கலாம். பட் நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து அசியூம் பண்ணி நம்மளுடைய டெரிவேஷன்ஸ் ஒரு என்டையர் திங் வாட் எவர் வி ஆர் கோயிங் டு லேர்ன் எவ்ரி திங் கொஷின் சால்வ் பண்ணுறது எல்லாமே இந்த பேசிஸில் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஏன் வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ் நமக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் மே பி டியூ டு வேரியஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ வேரியஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு இதெல்லாம் வந்து நடக்குது. லைக் ஃப்ரிக்ஷன் இருக்கலாம், அன்ஈவன் சர்ஃபேஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பிகாஸ் ஆஃப் விச் திஸ் பிகம்ஸ் அன் ஐடியலைஸ்ட் மாடல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான், இதோட இந்த சாப்டர் வந்து ஓவர். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் சாப்டர் and thank you so much for watching this video till the end. We have completed this chapter. So அடுத்து என்ன சாப்டர் வேணும்ன்றதை வந்து நீங்கள் போல் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. So meet you again in the next new chapter. So until then, it's bye from my side.